ரைட், ஓகே. ஜபசகித உருவ தியானம். ஜபசகித உருவ தியானம் என்பது இஷ்ட தெய்வத்தின் உருவத்தை மனதில் நிலைநிறுத்தி அதனுடன் மந்திர ஜபத்தை இணைத்து செய்யப்படும் சக்தி வாய்ந்த தியான முறையாகும். இது மனதை ஒருமுகப்படுத்தி பக்தியையும் ஆன்மீக ஆழத்தையும் வளர்க்கும். நிறைய பக்தி இப்ப நீங்க தியானம் பண்ணக்குள்ளே நாங்க ஒரு முகங்களை வெரி குட். இந்த குழந்தைகள் எல்லாம் நான் 100% சந்தோஷம். அந்த மாதிரி ஆழமா தியானம் பண்ணோம். ஓகே. அடுத்தது ஜபம். நம்ம இப்ப மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப அது ஜபம் என்றால் என்னன்னு பார்ப்போம். ஜபம் என்பது ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப உச்சரித்து அல்லது மனத்தில் கூறுவது. திரும்ப திரும்ப நீங்க மனசுல சொல்லிட்டு இருப்பீங்க அந்த மந்திரத்தை. அது 3 டைப் இருக்கு. நம்ம செய்யறது வந்து 3வது. அதாவது முதலாவது பாருங்க, வாசிக்க ஜபம் பண்றது, வாயால் சொல்லுவது. இப்ப பாருங்க, ஓம் நம சிவாய வெளியில சத்தமா சொல்லுவாங்க சிலர், ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு. மற்றது வந்து உமாம்ச ஜெகம் வந்து மெதுவாக உதடுகள் அசைந்து சொல்வது. அது மெதுவா சொல்லுவோம், உதடு சத்தம் வழியில கிடைக்கும், ஆனா பெருசா கேட்காது. அடுத்தது மானசீக ஜபம். இப்ப நம்ம பண்ணது மானசீக ஜபம், வெளியில வந்து சத்தம் இல்லை, ஆனா நம்ம மனத்துல சொல்லிட்டு இருந்தோம். அது இதுதான் இருக்கிறதுலே உயர்ந்த ஜபம். எல்லாம் மன ஒருமைப்பாடு அதெல்லாம் கூட இருக்கும். ஜபம் மனத்தால் செய்யறது. என்ன நிலை பெறுமா ரெண்ணுதியே நெஞ்சே நீவா எல்லா இடங்கள்லையும் இந்த உடம்புல செய்தாதில், ஆனால் மனதால் செய்தா நிச்சயமணி செய்கிறான்னு அர்த்தம். ஓகே. உருவ தியானம் என்றால் என்ன? இப்ப சுவாமிஜி சொன்ன மாதிரி இப்ப உருவ தியானம்னா அந்த உருவம் என்ன? அப்ப அதுல வந்து பாருங்க, இஷ்ட தெய்வத்தின் திருவுருவத்தை மனத்திரையில் தெளிவாக கற்பனை செய்து தியானிப்பது. நீங்க இப்ப இஷ்ட தெய்வம் உங்களை ஒவ்வொருத்தருக்கும் இஷ்ட தெய்வம் வந்து மனதில் உங்களோட இதே தாமரைகளை வச்சு ஜபம் பண்ணிருப்பீங்க. ஜபசகித உருவ தியானம் பண்ணிருப்பீங்க. இப்ப அதுல வந்து நாங்க இப்ப ஐடியாஸ் என்னன்னு சொன்னா, இஷ்ட தெய்வத்துல முகபாவம் நீங்க பண்ணக்குள்ள அதை மனத்திரையில பாப்பீங்க. முகபாவம், அலங்காரம், அவங்களோட அபேகரம், கருணை, சிரிப்பு போன்றவற்றை மனதில் காணுவீங்க. அடுத்தது அவங்களோட தெய்வீக வடிவத்தை மனதில் நினைவுறுத்துவீங்க. அடுத்தது அவங்களோட அருளையும் அழகையும், மகாலட்சுமி அம்மாண்டக்குள்ள அப்படியே அவட அந்த சாநித்தியம் அப்படியோ வரும். அதை தியானிப்பீங்க. இப்போ ஏன் அந்த இஷ்ட தெய்வங்களோட படம் போட்டிருக்கேன் நம்ம, பிள்ளையார், கிருஷ்ணர், மகாலட்சுமி அம்மா. அம்மா ஓம் சக்தி பராசக்தி, ஓம் நமோ நாராயணாய, ஓம் ஸ்ரீ சரவணபவாய நம. அப்படி அங்க ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஓம் ஸ்ரீ சரஸ்வதியை நமஹ, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நம. அப்படி இருக்கு. அடுத்தது இதான் வந்து எப்படி செய்யறதுன்றது. முதலாவது பாருங்க, ஃபைண்ட் அ குவைட் பிளேஸ். ஒரு அமைதியான இடத்தை வந்து நீங்க தெரிவு செய்ய வேண்டும். நீங்க வீட்டுல வந்து அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ற அந்த டிவி சத்தம் கேட்கிற அப்படியான இடங்கள்ல வந்து நீங்க தெரிவு செய்யக்கூடாது. தெரிவு செய்யற இடம்னா அந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பூஜை அறையா இருந்தா பெட்டர். பொம்பளை பிள்ளைகளுக்கு சில நேரம் உங்களுக்கு தெரியும் தானே, அவ மந்த்லி அவங்களுக்கு கோயிலாம் போகிற டைம்ல நீங்க என்ன செய்யுங்கன்னா, நீங்க படிக்கிற இடத்துலயே சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களோட பொருத்தமான இடத்தை நீங்க தெரிவு செஞ்சு கொள்ளுங்க. ஆனா தெரிவு செஞ்ச இடத்தை நீங்க மாற்றக்கூடாது. அடிக்கடி இடம் மாறுறது வந்து உங்களோட மனதையும் மாற்றும். அப்ப அப்படி தெரிவு செய்து கொள்ளுங்க. அடுத்தது வந்து சிட்டின் சுகாசனா. சுகாசனான்னு சொன்னா நம்ம அடுத்தது அந்த படம் சுவாமி விவேகானந்தர் படம் வந்து பார்த்தோம், அந்த இது மாதிரி முன்னுக்கிடுங்கன்னா அப்ப செட்டில் கம்ப்ளீட், அப்ப ஸ்பைன்ஸ் ஸ்ட்ரைட். என்ன சொன்னா உங்களோட முள்ளந்தண்டு எலும்பு வந்து எப்பயும் நேரா இருக்கிற மாதிரி நீங்க தியானம் பண்ண வேண்டும். ஒரு நிமிஷம் நான் நிமிந்துருங்க எல்லாரும். இப்போ நீங்கள் இப்படி எல்லாம் இருங்க எப்படி இருக்கு? கவலை, துக்கம், தோல்வி இல்லை இதுவா விவேகம் இப்படி நிமிடம் உடனே நல்ல நம்பர், ஒரு தைரியம் வரும். ஒரு காரை செய்கிறதுக்கு நீ உடம்பு தான், ஆனால் மனம் உனக்கோ அந்த உடம்பு மரக்குள்ள மனம் மாடு. அதான் சொல்கிறேன், நிமிந்திருக்க பழகம். நீங்கள் தயவு செய்து பெச்சு கிட்ட பழகம் நிமிந்திருமான். முதுகெலும்பு தலை நேரம் இருக்கும் எங்கே இருந்தாலும். அதில் உடல் நலத்துக்கு நலம், மன நலத்துக்கு சொல்லுமா. அடுத்தது விஷுவலைஸ் தி டெய்டி. டெய்டி என்ற இஷ்ட தெய்வம். அவங்கள வந்து நீங்க மனத்திரையில வந்து விஷுவலைஸ் பண்ணுவீங்க. நீங்க கற்பனை பண்ணல, நீங்க வந்து சொல்லுங்க. ஆமாம், இதுமாரி முக்கியமா சூப்பர்மேன், மற்றது என்ன ஸ்பைடர் மேன், மற்றது அது வேறு என்ன ஹாரி போட்டர், உலகத்தில் நிறைய இருக்குது. இதெல்லாம் கற்பனை, உண்மை இல்லை, அவங்க இல்லை. ஆனால் நம்ம செய்கிற தியானம் வர கடவுள் இருக்கிறார். இப்போ நான் அவங்களுக்கு முன்னுக்கு இப்போ நல்லா சொன்னால் இந்த மூச்சு போய் வந்து ஒன்று இருக்குது இல்லை, உயிர் இருக்கிறது.
அந்த உயிர் தன்னை தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். அந்த உயிர் தான் கடவுள், சந்தேகப்படாதவங்க இல்லை. என்ன உயிர் போச்சு என்ன சீவன் போச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணால் ஜீவன் மூலம் மாறியது. ஸோ இறைவன் கற்பனை அல்ல, பாவனை. சொல்லுங்க, இது கற்பனை. அதாவது ஸ்பைடர்மேனு, மேன், அது ஹாரி பாட்டர். நம்ம நிறைய நேரத்தை இதில் பயன்படுத்துகிறோம்னா இந்த கற்பனை ஆக்கிறத பயன்படுத்தி நம்மளோட வாழ்க்கையே கற்பனை ஆக்கிடுறோம். இன்னும் அதை பரவாயில்ல பாருங்க இருந்து போட்டு. ஆனால் இது சத்தியம். எது? கடவுள் நான் இருக்கிறேன் சொல்லுங்க, ஆகவே கடவுளும் இருக்கிறார் சொல்லுங்க. சந்தேகப்படாது, நான் இருக்கிறேன் ஆகவே கடவுளும் இருக்கிறார். அப்போ இது பாவனை. உள்ளதை கடவுள் இருக்கிறார், அவர் அருளை பெறுறதுக்காக நான் இவ்வளவு ஜப சைத்த உருவ தியானம் செய்கிறேன். சரிதானே? இது பொய், இது உண்மை. இந்த பொய்யை நீ எவ்வளவுதான் 100 தரம் பார்த்தா கூட ஒன்று நடக்க போகிறது. ஆனால் இதே கொண்டு நீ ஒரு நிமிஷம் கூட அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க 30 செகண்டாவது செய்து பார்த்தேன்னா அந்த 30 செகண்டுக்கும் யாருக்கு தெரியும் இறைவனுக்கு தரிசனம் கூட கொடுக்கலாம். இது சத்தியம். ஓகேயா? அடுத்தது நீங்க மனத்திரையில தெளிவாக பார்த்து அந்த இஷ்ட தெய்வத்தை நீங்க அவங்களோட மந்திரத்தோடு சேர்த்து சொல்லுவீங்க. இது நம்ம இப்ப செஞ்சோம். அச்சா அந்த மந்திராவை சொல்லிட்டு அந்த இஷ்ட தெய்வத்தை பார்த்து திருப்பி அந்த முதலாவது இப்ப நம்ம சொன்னோம். அதுக்கான ரூல்ஸ் கொஞ்சம் இருக்கு. ஏன்னா நம்ம ஆரம்பம் தான் ஃபிக்ஸ் பண்ண சொன்னேன். அப்போ ஆனால் எல்லாருக்கும் இல்லையா? ஓகேயா? இப்போ இப்போ எங்கே அடிக்க வந்தீங்கோ, இல்லாட்டி எங்கே வேலைக்கு போனீங்கோ, இல்லாட்டி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனீங்கோ. ஆனால் அது தியானத்துற நேரம். ஆனால் இருக்க இடமும் இல்லை, சந்தர்ப்பம் இல்லை. என்ன ஒன்று, நின்ற இடத்துலையே ஒரு மூலை கண்ணை மூடிட்டு, இல்லை பஸ்ஸில் இருந்தால் கண்ணை மூடி. இது மிக முக்கியம். நான் சொன்ன நேரத்தை மாற்றக்கூடாது, அது தொடர்ந்து செய்யணும். சொல்லுங்க, தொடர்ந்து செய்யணும். ஆமாம், இதில் விசேஷம் இருக்குது. சங்கிலி என்றா என்ன? ஒன்றுக்கு பின்ன ஒன்று தொடர்ந்து இருக்குல்ல. நீ ஒரு நாள் விட்டால் பரவாயில்லை, 2 நாள் விட்டீங்கண்டா போச்சு. ஆக தொடர்ந்து செய்கிறதுக்கு இந்த தடைகளை தடுக்கும். அப்படி தடையே தாண்டோம். எப்படி தாண்டோன்னா இந்த ஓட்டத்து போனால் என்ன ஜபம் செய்கிற நேரம் ஏதோ காரணம் அதே இல்லை, கண்ணை மூடி இல்லை ஃபியூ செகண்ட், ஒரு 10 செகண்டாலும் பரவாயில்லை, கண்ணை மூடி உதாரணத்துக்கு ஓம் சக்தி பராசக்தி அம்மாவோட இதே பார்த்து முடிஞ்சு தியானம் முடிஞ்சு. அப்போ அதை பிரேக் பண்ண பார்க்கணும். இப்போ நாங்கள்லாம் பாருங்க, மாலை மாலை கையில் இருக்குது, இந்த இருக்கு தப்பு ஏண்டா அதை ஞாபகப்படுத்துகிறேன். வட இந்தியாவில் ஸ்மரணியன்று பேர். ஸ்மரணியண்டா ஞாபகப்படுத்துதல். சொல்லுங்க, அங்கே ஜபம் பண்ணுவாடா கையில் இருக்கும் மாலை, இப்படி போட்டு வச்சு கொள்வாங்க, கையில் பிடிச்சி கொள்வாங்க. அது என்ன சொல்லணும்டா, என்ன ஞாபகப்படுத்துன்னு உங்களோட இஷ்ட தெய்வத்தில் மந்திரம். சரிதானே? அப்போ எந்த காரணத்தை கொண்டும் எந்த நொண்டிச்சாட்டும் வேணாம். அதுதானே விளங்க. வெளிப்புற சத்தங்கள் மற்றும் கவன சிதறல்கள் இல்லாத ஒரு இடத்தை தேர்ந்தெடுப்பது முக்கியம். அது நீங்க தான் சூஸ் பண்ணிக்கணும். உங்களோட வீட்டு பெஸ்ட் பிளேஸ் எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். ரைட், ஓகே, முடிஞ்சதா? மற்ற அடுத்தது ஆசனம். நம்ம இப்ப பார்த்தோம், நேராக முள்ளந்தண்டை வைத்து சுகாசனம். இந்த சுவாமிஜி இருக்கிறாரு, குறுக்காக வைத்து அமரும் எளிய ஆசனம். நீங்க நார்மலா கேஜுவலா சமான மொழி இருக்கு. தேவைப்பட்டால் தலையணையை பயன்படுத்தலாம். சொன்னார் கொஞ்சம் நான் என்ன எப்படி ஆடுறோமா என்னக்கா முது நேரம் இருக்குது. சரியா? இது ஒரு சிரமம் இல்லை. இங்கே பாருங்க, இந்த கால் அவள் அப்படி தான் இருக்கார். அந்த மாதிரி தான் முதுகெலுமே சரியாக இருக்கும். ஒரு காலுக்கு நோவு. மற்ற இங்கே இதை சொல்கிறது பத்மாசனம். எங்களுக்கு பழக்கம் இல்லை, எங்களுக்கெல்லாம் பழக்கம். அது இருந்தால் சரியாக இருக்கும், ஆனால் முடியாது. ஆனபடியாக இந்த சுகாசனம் என்றாலே சுகமாக இருக்குது. அப்போ அதை நீண்டு செய்யக்கூடியதாக இருக்குது. பாருங்கள். ஓகே, சரியா? தேங்க்யூ. தெய்வத்தின் முகபாவம், அலங்காரம், அபேகரம், இதே வந்தது கருணை, சிரிப்பு போன்றவற்றை மனதில் காண்பது தியானத்தை ஆழப்படுத்தும். என்ன செய்யறதுன்னு சொன்னா அவங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதுல 2 விஷயம். ஒன்று தெளிவான பாவனை. நம்ம கற்பனைக்கும் பாவனைக்கும் சுவாமி வித்தியாசம் சொன்னாரு. பாவனைன்னா உள்ளது. அப்ப அதுல இஷ்ட தெய்வத்தின் ஒவ்வொரு அம்சத்தையும் மனதில் கொண்டு வரும் உணர்ச்சி பூர்வமான தொடர்பு. இது நமக்கு மிகவும் முக்கியம். தெய்வத்தின் கருணையும் அன்பையும் உணருங்கள் என்றுதான் இருக்கு. அது அங்க தலைக்குள்ள வாரது இல்லை. உணர்றா என்ன, இதயத்தில் இருந்தா அது வேற நம்ம அந்த அன்பு. அடுத்தது மந்திர ஜபம். இஷ்ட தெய்வத்தின் மந்திரத்தை கொஞ்சம் நில்லமா இடம் அதை சொல்கிறேன். ஏன் நம்ம இதே இதில் வச்சு செய்யணும்? நிறைய பேர் நான் நெத்தி கொண்டு செய்யணுவாங்க. ஏன்னா சொல்லுங்க,
இந்த இதயம் அப்படியே அப்படி சொன்னால் ஒரு வார்த்தை இந்த இதயத்தை சுட்டு போடும் இல்லை தலையை சுட்டு வந்து சொல்கிறீங்க. நல்லா கவனம் கேட்கணும். ஏன்னா நம்மளோட உணர்ச்சி உணர்ச்சி சொல்லுங்க. நம்மளாம் மேன் இஸ் அன் இமோஷனல் அனிமல்னு சொல்கிறோம். நமக்கு எல்லாம் இருக்குது என்ன அப்படியே இதயத்தை தொட்டு நல்லதுன்னு தான் கேட்டேன் தான் எங்கே இதே தான் சொல்லுவோம். நான் சொல்லுங்க, நான் எங்கே சொல்லுங்க, நான் சொல்லுங்க, அங்கே நீங்கள் இதே தான் விடுறீங்க. அப்போ அந்த இதயத்தில் வச்சு ஏன் அந்த தியானம் சொல்லணும்னா நம்மளோட உணர்ச்சி இறைவனுக்கு இந்த உணர்ச்சி தானே உணவான் இல்லை. இந்த எத்தனையோ தேவாரங்கள் அற்புதம். அதில் படித்து பார்த்தீங்கன்னா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறி குய்ப்பது அவ்வளோ இந்த உணர்ச்சி அதில் அடி பிரிவினம் இல்லை. அதெல்லாம் மனம் உணர்ச்சி ஓகேயா. அப்போ இதயத்தில் ஏன் செய்யணுமெண்டா இந்த நான்ன்றதும் உணர்வுன்றதும் இதயத்தில் இருக்குது. அந்த இடத்துல நம்மளோட இஷ்ட தெய்வத்தை வச்சா உணர்ச்சி பூர்வமாக மன ஒருமைப்பாடு அடையும். மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஓம் ஸ்ரீ கணேசாய நம. திரும்ப ஞாபகப்படுத்துகிற மறந்து உணரு. ஓம் ஸ்ரீ சரவணபவாய நமக. ஓம் சக்தி பராசக்தி அம்மாக்கு என்ன. அது மாதிரி ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஹனுமன் ஜிக்கு. அது மாதிரி ஓம் நமோ நாராயணாய. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக. ஓம் ஸ்ரீ சரஸ்வதியை நமக. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக. ஓம் நம சிவாய. ரைட். இந்த மந்திர ஒலி உங்களோட மனதை அமைதிப்படுது. நீங்க செய்து பாருங்க, உங்களுக்கு அது விளங்கும். தெய்வத்துடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்தும். மந்திரத்தை உச்சரிக்கும் போது அதன் அர்த்தத்தையும் தெய்வத்தின் மீதான பக்தியையும் மனதில் கொள்ளும். ரெண்டும் முக்கியம். அதுல அர்த்தம் மட்டும் இல்ல, அதுல பக்தியும் வேணும். இதுல இருந்து உங்களுக்கு கிடைக்கிற பலன்களை கவன செறிவு அதிகரிக்கும். இப்ப அந்த கான்சென்ட்ரேஷன் கவனம் அதிகரித்து ஒருமுகப்படுத்தும் திறம் மேம்படும். பக்தி வளர்ச்சி அடையும். இஷ்ட தெய்வத்தின் மீதான பக்தி உங்களுக்கு ஆழமாக போகுது. மன வலிமை உங்களுக்கு அது செய்யக்குள்ளே உங்களுக்கு விளங்கும். சவால்களை எதிர்கொள்ளும் மன வலிமை அது இருக்கும். என்னால ஃபேஸ் பண்ண இயலும், இந்த இஷ்ட தெய்வம் என்னோட நிற்கிறார், அந்த பக்தி உங்களுக்கு வரப்போது அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ், அந்த தைரியம், தன்னம்பிக்கை வரும். ஆன்மீக முன்னேற்றம் இது ஆன்மீக பாதையில் போகணும். அது நான் சொல்லுவா. நாங்கள்லாம் நம்ம அடுத்த கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் 32 வருஷம் எங்கே இருக்க போகிறோம், உணவு கிடைக்குமா இல்லை உண்டுவே இல்லை, தட்டை தனி. ஆனால் அந்த மகான்கள் இருக்கும் அதில் கொஞ்சம் கூட சந்தேகமோ இல்லை கவலையோ பயமோ டென்ஷனோ வாரதே இல்லை. ஏன் எங்களோட அம்மா இல்லை சொல்லாங்க, பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்தினி பாவியேனுடைய. அப்போ அம்மா அந்த பிள்ளைக்கு பால் குடிக்கணும்னா அப்போ கொடுப்பா. அந்த அம்மாவுக்கு அம்மாவே நம்ம கும்பிட்ற இஷ்ட தெய்வம். அவருக்கு நமக்கு என்ன வேணுமெண்டு அப்படிங்கோ தெரியும். சொல்லுங்க தெரியும். எங்களுக்கு ஒரு சந்தேகம் பாருங்க. இப்போ பாருங்கள், இதுக்கு ஒரு 3 நாளைக்கு முதல் ஒரு நாளை மத்தியானம் சாப்பாடு கட்டு உண்டு அதெல்லாம் கொண்டுப்போம். இப்போ பாருங்க, சாப்பிட்டீங்க இல்லையோ. அப்போ இது சொல்லுங்க, கல்லினுட் சிறுதீரைக்கும் சொல்லுங்க, கருப்பை அண்டத்து உயிர்க்கும் புல்லுணவழித்து காக்கும். அது கண்ணனை பற்றி சொல்லுது. என்ன சொல்கிறேன்னா பாருங்க, தாய் கற்பவதி அவள் சாப்பிட்றா, அந்த குழந்தைக்கு அந்த சாப்பாடு எப்படி என்ன தெரியுது அம்மாவுக்கு தெரியாது. ஆனால் சேருதோ இல்லையோ. அப்போ இவ்வளோ தூரம் நம்மளோட இஷ்ட தெய்வம் நம்மளை கவனித்து கொண்டிருக்கு. ஒரு சந்தேகம் கிடையாது. ஒரு சந்தேகம் சொல்லுங்க கிடையாது. ஆகவே இந்த முக்கியம் ஆன்மீக பாதையை முன்னேறின உனக்கு ஒரு பயம் வராது. உண்மையான பக்தனுக்கு பயம் கொண்டு வராது, டென்ஷன் வராது, கவலை வராது. ஏன் இல்லை, நான் புளிய மரத்தை சுற்றிய பள்ளியும் சாகாது. அப்படி தானே? அப்படியா? புளிய மரம் பெரிய இல்லையா? நம்ப மாட்டேன்றீங்க. என்னம்மா நீ யாரை போய் இப்போ நாங்கள் இருக்கிறோம்மா இல்லை, நேற்று அம்மாட்ட போய் நாங்கள் நாளைக்கு இப்படி தாய் இல்லை. உங்களுக்கு என்னென்னா உங்களோட ஒவ்வொரு விதியும் வித்தியாசம். உங்களை ஒரு இடத்துல செய்து நாங்கள் இவ்வளவு செய்கிறது முடியாத காரியம். நாங்கள் 3 நாளாக முதல்ல இங்கே தாயார் எங்கள் கண்ணையம்மாவை கும்பிடி சொன்னோம்மா அப்படி செய்ய போகிறோம், தயவு செய்து இந்த திருவருள் வேணும். அப்படி நேற்று இங்கே மகாலட்சுமியை கும்பிட்டோம். அது இப்போ மத்தியானம் போய் காயத்ரி அம்மாவை கும்பிட்டு தியோயோன பிரச்சோதையா தாயே. அப்போ இது சாதாரணம் இல்லை. ஆனால் பாருங்கள், நீங்கள் எவ்வளோவா தியானம் பண்ணீங்க, அற்புதம். அப்போ இதெல்லாம் தெய்வத்தில் கருணை. ஆகவே இந்த கடைசி தான் சொல்கிறது, ஆன்மீக முன்னேற்றம் வேண்டாம், உனக்கு ஒரு பயம் வராது.
ஒரு பயம் சொல்லுங்க. யாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம். நம்ம பக்கத்திலே வரமாட்டா, அது வேறு விஷயம். ஒரு பயமும் இல்லை. ஏன் இப்போ எனக்கு பயம் என்னென்னா இறந்த காலத்தை பற்றிய எனது கவலை, எதிர்கால பற்றிய பயம். என்ன நடக்கும் நடக்காதோ இன்னும் ரெண்டும் வராது. ஒரு பக்தனுக்கு வராது. ஆனால் அவன் செய்ய வேண்டியதை ஒழுங்கா செய்வான். சொல்லுங்க. நாங்கள் பாருங்கள் இவ்வளோ தூரம் முயற்சி, நாங்கள் 4 பேர் ராப்பெல்லாம் முயற்சி வரும் கூட சொல்லி கொண்டிருக்கோம். எல்லாத்தையும் ஒழுங்காக செய்தோம். பிரிண்ட்டு பாருங்கள், இங்கே பிரிண்ட் இருக்குது, அங்கே இது இருக்குது, அதை செய்யணும் சரி. ஆனால் ஒரு பயமும் சொல்லுங்க, இறந்த காலத்தை பற்றிய சொல்லுங்க கவலையும் எதிர்காலத்தை பற்றிய பயமும் எனக்கு இல்லை. ஏனெனில் நான் எனது இஷ்ட தெய்வத்தை நம்புகிறேன், வணங்குகிறேன், தியானம் செய்கிறேன். கைதட்டும் ஆபலாம். எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. அப்ப வந்தா நீங்க பாஸ் குட். அப்படி வரல, எனக்கு தெளிவு இல்லாம இருக்கு, இஷ்டதெய்வம் இருந்து எங்கே ஓடுது, நான் எங்கே ஓடுறேன், அப்படி இருந்தா தொடர்ச்சியான பயிற்சி தான் வேணும். அது உடனே அது வராது. வந்தா யூ ஆர் ரியலி கிரேட். சரியா? அப்படி இல்லை, அப்படி வரல, எனக்கு மனம் அங்க இங்க அலைவாயிருன்னு சொன்னா நீங்க திரும்ப திரும்ப அந்த இஷ்ட தெய்வத்தை இதுக்கு கொண்டு வரணும். உருவம் ஆனால் தொடர்ந்து பயிற்சி செய்தால் மனம் நிலை பெறும், மந்திரமும் உருவமும் ஒன்றாக கலக்கும், இறுதியில் தியானம் தன்மயமாகும் நிலை வரும். அது சுவாமிஜி சொன்ன நிலை இருந்தாலே இயற்கையாகவே அந்த தியான நிலை உங்களுக்கு வரும். தொடர்ச்சியான பயிற்சி மற்றும் பொறுமை இருந்தால் அருளும் பொருளும் பெருகும். உதாரணத்துக்கு நான் சிவருமான ஏன் தெளிப்பட்டு உதாரணத்துக்கு இல்லை, இந்த ஆலகால விஷயம் சொல்லி அமிர்தத்தை கடைஞ்சாங்க. எல்லாரும் மகாலட்சுமியோடக்கம் எல்லாம் வந்தது, எல்லாரும் பார்த்து எடுத்துட்டாங்க. கடைஞ்ச விஷம் வந்தோடனே ஒரு எல்லோரும் ஓடுறாங்க. சிவருமானம் அவர் அப்படி ஒரு என்ன கீருக்கு என்ன பாயசம் குடிக்க மாதிரி குடிச்சுட்டேன். என்ன சொல்கிறேன்னா சொல்லுங்க, தியாகம். இந்த உலகத்திலே அதிக உயர்ந்த என்னது, ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம், அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். நீங்கள் உங்களை பற்றி எங்களுக்கு ஒரு சம்பந்தம் இல்லை, ஆனால் உங்களோட முன்னெடுத்து எங்களுக்கு அக்கறை இல்லையா? அப்போ எங்களுக்கு என்ன நடக்கும், எங்களுக்கு ஒரு நாளும் சுபதினம், 24 மணி நேரம் சுபதினம். சரிம்மா? அப்போ உங்களோட இஷ்ட தெய்வத்தில் நல்ல குணங்கள் உங்களுக்கு வரும். இப்போ அம்மாவை கும்பிடுறேன் இல்லை, தாய் என்ன தாய். அடுத்தது நடந்த கதை, நான் இருக்கிறதுல உண்மையில் புலி இருக்குது, அந்த வரி புலியா சாரண புலி இல்லை. அப்போ அது ரோடு ஒன்று போட்டிருக்காங்க இமயமலை போகிறதுக்கு. அதில் இந்த ஆக்கள் ரோட்டில் வேலை செய்கிறாங்கன்னே, அந்த தாறதெல்லாம் வந்து அவங்க பிரியான தூரம் காடு. அப்போ அவங்க சின்ன ஒரு குடிசை வச்சு அவங்க குடும்பமும் இருப்பாங்க அங்கே. அப்போ ஒரு தாய், அவர் 2 வயது பிள்ளை இல்லை, அவள் விட்டு தூங்க வச்சு போட்டு வேலைக்கு வந்து வந்தால் சத்தம் கேட்க வேண்டும். புள்ளையது போகுது, இவ்வளோ ஓடி போகுது. அந்த புள்ளியோட சண்டை முடிஞ்சு பிள்ளை 2 பேருக்கும் காயம், ஆனால் காப்பாற்றிட்டா பிள்ளை. அந்த டெலிவிஷன் குரூப்பெல்லாம் போய், நீங்கள் புலியோட சண்டை பிடிச்சேன்டா விலியா எந்த புள்ள என்ன சொல்லுவோம் எந்த அவருக்கு குழந்தை வந்துருங்க. அப்போ பாருங்க, ஒரு தாயிர சக்தி. ஏன்னா அது நம்மளை உதாரணம் சொல்கிறது, அம்மாவை கும்பிட்றதுனால அப்படி முருகன் பிள்ளை எல்லாருக்கும் தான் தன்னை நமைய பக்த பிரணஷதி வருது. எந்த பக்தன்னு அசைய விட மாட்டேன், எல்லாம் கிடைக்கும். அப்போ அவர நல்ல குணங்கள் ஆசீர்வாதம் எல்லாம் நிச்சயமாக கிடைக்கும், ஒரு சந்தேகப்படாமல். தெரியுமா? ஓகே ஐயா, அடுத்த டாபிக் எடுப்போம். ஜெயிக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய பெரிய தலைமையில வந்து தேவை கிடையாது. நிறைய படிச்சவங்க இருக்காங்க, ஏன் நிறைய பேர் ஜெயிக்கிறாங்க. கடும் உழைப்பாளி நம்மால் அறியப்பட்ட பலர் இருக்காங்க, ஏன் ஜெயிக்கவே இல்லை. மிகப்பெரிய புத்திசாலி என்று நம்முடைய குடும்பத்தில் எவ்வளோ ஒரு இருக்கிறாங்க, ஏன் ஜெயிக்கவே இல்லை. வெற்றியாளருக்கும் தோல்வியாளருக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடையிலான கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு பேர் டிசிப்ளின். தட் டிசிப்ளின் மேட்டர்ஸ். உங்களுக்கான லைஃபுக்கு ஒரு பிலாசபி இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தத்துவம் இருக்கணும். வெற்றி மட்டுமே உங்கள் வாழ்வின் தத்துவமாக அவங்கள வசதியாக எதிர்க்காங்க, உழைக்கிறாங்க, முயற்சி பண்ணுறாங்க, ஒன்று நடக்கிறதில்ல. ஆனால் இதே ஊரில் உங்களுக்கு ஒரு சயின்டிஸ்ட் விஞ்ஞானி இருக்கார் நம்மளோட ஊரில், அக்கறை தெரியுமா உங்களுக்கு? அவர் பிரசிடெண்ட்டுக்கு பக்கத்தில், அமெரிக்கன் பிரசிடெண்ட், அமெரிக்கா. அவர் உங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த ஊரில் இந்த நம்மளோட சாண்டோ சங்கரதாசன், அவர் பிறந்த அங்கே, ஆனால் இங்கே தான் அதிகமாக இருந்தவர். அவர் பேர், அவர் நெஞ்சில் யானை ஏறிண்டு ஒரு பழைய கொண்டு வச்சு, உண்மையில்
அது மைசூரில் அவர் போட்டோ உங்களுக்கு காட்டுறேன். அதில் இந்த மைசூர் மகாராஜா கலியுக பீமன் ரெண்டாவது ஒரு இந்த வெள்ளியால் செய்த கதையை கதை கொடுத்துருக்கு. அந்த ஃபோட்டோ இருக்குது இந்த ஊரில் தெரியுமா. அப்புறம் 13 கோல்டு மெடல் எடுத்த இதுவும் தாக்கரபத்தில் இல்லையோ. இந்த எத்தனை டாக்டர்ஸ், எத்தனை இன்ஜினியர்ஸ், மற்றது இப்போ நான் சொன்னேன் பணக்காரங்கள் நம்மளோட ஊரில் எத்தனை கோடீஸ்வரர் எடுத்து நம்ம வெளிநாட்டு போனால் தெரியும். உங்களுக்கு தெரியாது. என்ன சொல்கிறேன்னா இவங்கள்ட்ட ஒன்று இருக்குது. அவர் என்ன சொன்னார்? உங்கள் டிசிப்ளின் சொல்லுங்க. அதுக்கு தமிழ் என்ன சொல்லுங்க. சுய கட்டுப்பாடு சொல்லுங்க. யாரும் உனக்கு சொல்லலை. காலையில் எழும்பு தியானம் பண்ண. இந்த வாழ்க்கை எனது வாழ்க்கை என் கையில், எனது விதி என் கையில், எனது முன்னேற்றம் என் கையில். தெரியுமான் இவங்கெல்லாம் சிரிக்க போர். நான் சொன்னேன் உங்களோட கையில் எடுத்து திரும்ப தட்டுங்க. வலது கை இடத்தோட தட்டுங்க. அல்லா வெல் டன், ஐ ஆம் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் சொல்லுங்க. ஒரு நாள் வரும் நீங்கள் அழுவீங்களன்னு சிரிப்பீங்க. மற்றவங்களுக்கு ஒருவரும் உதவி செய்ய மாட்டாங்க. அவர் தலைவீதி அவ்வளோதான் சொல்லுவாங்க. நோ என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஐ ஆம் தி மாஸ்டர் ஆஃப் மை ஓன் டெஸ்டினி. எனது விதியின் தலைவர் நானே. விதியை நிர்ணயிக்கும் சக்தி நானே. ஒரு சந்தேகம் வேண்டாமா? இந்த முன்னுக்கு நிற்கிறார். என்ன போல் மக்கு உங்களுக்கு தெரியாது. ஆனால் எழுதுகிற இப்படி எழுதணும். ஆனால் அப்படி தான் எழுதணும். நான் இப்படி எழுதுகிறேன். ஆளாக போடுறல அந்த ஆஜை பிடிச்சி இழுத்து ரத்தம் கையால் வந்த போடாமல் விட்டார். திரும்ப அதுக்கு பிறகு ஒழுங்காரு அவ்வளோ மக்கு. ஆனால் இப்போ இல்லை உங்கள் எல்லாரையும் கூட எப்படி மகன் சொல்லுங்க. டிசிப்ளின் சொல்லுங்க. செய்து காட்டுறேன் சொல்லுங்க. செய்து காட்டுகிறேன், வெண்டு காட்டுகிறேன், என்னால் முடியும். கேட்கல? வெரி குட் வெரி குட் குட். அது பெரிய விஷயம். இப்போ ஒரு அவசியம் இல்லை எனக்கு 3:33 எழும்ப வேண்டும். ஆனால் என்ன வளைச்சி நிறைய பேர் இருக்காங்க இல்லை. எழும்புறது, படிக்கிறது, அந்த முழுமையை ஒன்று இருக்குது. ஏன் நீங்கள் உங்களுக்கு உதாரணம் இப்போ படித்தோம். என்னது மாடலா? என்னது சொல்கிறது? ரோல் மாடல். அதாவது ஒரு மாடல் வேணுமே. இப்போ கோடீஸ்வரன், அந்த கோடீஸ்வரன் நான் சொல்கிறேன். நான் அவங்களோட சட்டியமான வறுமை அங்கே போயிட்டாங்க கனடாவுக்கு. ஒரு வேலையும் இல்லை. தேடி போனாங்க. அவங்க சொன்னாங்க இந்த ஆஃபீஸை க்ளீன் பண்ணுங்களேன். கணவனும் மனைவியும் போய் நம்மளோட விக்கியும் நம்மளோட குட்டியை கூட்டா அந்த ஆஃபீஸை க்ளீன் பண்ணுறான். காலையில் நல்லா க்ளீன் பண்ணி டிப்டாப்பாக வெல் டன் $50 கொடுத்துட்டான். அப்போ செய்து கொண்டே இருந்தான். கொஞ்ச நாள் பார்த்தா இவங்க நல்லா செய்கிறாங்க, எங்களோட ஆஃபீஸுக்கும் வாங்குவோம் அப்படியே இது பண்ணி கடைசி அவங்க ஒரு கம்பெனியே ஸ்டார்ட் பண்ணி இப்போ அவ்வளவு கோடீஸ்வரர்கள் ஒரு ஐலாண்டு, அது சொல்கிற 1000 ஐலாண்டு கனடாவில் இருக்குது. அதில் கொண்ட வேண்டிட்டாங்க அவங்க ஒரு தீவை. அதுக்கு ஒரு தோணி ஒன்று இருக்குது. அதை சொல்கிறேன் செயில் போட்டுண்டு என்ன கூப்பிட்ருக்காங்க. சாமி நீங்கள் வரணும் உங்களுக்கு கோடி செஞ்சாங்க சொல்லுங்க. ரேஸ்காரராமா அதில் பேர் என்ன பேர்? நிசா. அவங்களோட மகன் படிப்பில் கொஞ்சம் டல். இங்கே பேர் நீ எனக்கு தெரியாது, நீ படித்த ஒழுங்காக டாக்டராக வந்தேன்டா. நான் நிஷான் இந்த இது என்னது ஸ்போர்ட்ஸ் கார் வண்டி கொடுப்பேன். அந்த காரில் நான் பண்ணிட்டேன். அவன் பாஸ் பண்ணிட்டான். நான் அந்த வெளிநாட்டுக்கு நான் போனேன். என்ன இல்லை வரேன்டாமா சொல்லுங்க. டிசிப்ளின் சொல்லுங்க. என்னால் முடியும். சாதாரணமாக முடியாது. அதுக்கு இன்னும் தயார் பண்ணணும் சொல்லுங்க. அப்போ அதான் சொன்னார். எல்லோரும் இருக்கிறாங்க. ஆனால் அந்த சுய கட்டுப்பாடு உள்ளவன் தான் சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை. இந்த வாழ்க்கையில் முன்னேறின எல்லாரும் சொல்லுங்க. வாழ்க்கையில் முன்னேறிய எல்லாருமே தனிமையாக தங்கள் முயற்சியால் வெற்றி அடைந்தார். மற்ற நீங்கள் சொல்லாங்க, நான் சொல்ல போகிறேன். தோல்வி அடைஞ்ச அத்தனை பேருமே நண்பர்களால் கட்டாங்க. நான் நீ சொல்லக்கூடாது, வேண்டாம், சொல்ல வேண்டாம். நண்பர்கள்